தோழமையார் பாய்ங்கிற சொல்லு எனக்கு தெரிஞ்சு சங்கிகள் யாரும் கூப்பிடுறதே கிடையாது. சங்கிகள் ஏன் அவனை பாயின்னு கூப்பிடுற, நின்ன பாயா பாயின்னு அவனை பாயின்னு கூப்பிடுற, துல்கன்னு சொல்லு அல்லது முஸ்லீம்னு சொல்லுன்னு சொல்றதுதான் சங்கிகள் உளவியலா இருக்குது. அப்ப பாய் அப்படிங்கிற சொல்லு எளிய ஒடுக்கப்பட்ட இந்து சமூக மக்களுக்கும் இஸ்லாமிய சமூகங்களுக்குமான ஒரு ஒற்றுமை அடையாளமாக பாய்ங்கிற சொல் இருக்குது அப்படிங்கிறது நான் நடைமுறை எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அண்ணன் கூப்பிடுங்க, மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க, மச்சான்னு இல்ல. கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடுறத மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப பழக்கமானவங்களை தான் கூப்பிடுவாங்க. எல்லாரையும் பாயின்னு கூப்பிடுறது கிடையாது. இப்போ ரொம்ப பழக்கமான நெருக்கமா இருக்கு, அக்கம் பக்கமா இருக்குன்னா அண்ணன் கூப்பிடுறது பழக்கம் இருக்கு எங்களுக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு வந்து எங்க சித்தப்பா வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தோட தான் அவருக்கு பெரிய நெருக்கமான நண்பர்களே. அவங்க குடும்பம் எங்க குடும்பம் வந்து அவ்வளவு நாங்க கிராமத்துல இருப்போம். ஸ்ரீபெரும்புதூர் ஊருக்கு வந்தோம்னா அவங்க வீட்டுல தான் நாங்க தங்குவோம். நாங்க சென்னையில இருந்து போனோம்னா எங்களை அவங்க வீட்டுல விட்டுட்டு ஊருக்கு போடுவாரு. ரொம்ப நெருக்கமா இருப்போம். அவங்க முஸ்லீம் அப்படிலாம் தெரியும், அவங்களை அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். அப்ப அண்ணன் அவரு வந்து எங்க சித்தப்பா அண்ணன் தான் கூப்பிடுவாரு. ஒரு நாளும் எங்க சித்தப்பா அவங்கள பாயின்னு கூப்பிட்டது கிடையாது, நாங்க அவங்கள பாயின்னு கூப்பிட்டது கிடையாது. அண்ணன் தம்பி அப்படிதான் கூப்பிடுவோம். அதே மாதிரி வந்து வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பாயின்னு கூப்பிடுவாரு எங்க சித்தப்பா. புதுசா வரவங்க இந்த பாய் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஆனா இந்த குடும்ப உறவாளர் இருக்கவங்க அண்ணன் தம்பி அப்படிதான் பழகும், அப்படிதான் இருக்குது. இது புதுசு ஒண்ணும் கிடையாது. பாய் என்பது மரியாதைக்குரிய சொல்லாகும், ஒரு தோழமையான சொல்லாகவும் தான் இந்துக்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாமியோட நெருக்கமா இருக்கிற சொல்லாக பயன்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும். இதுல வர்க்க மனோபாவம் வினையாற்றுது. இதுல வந்து பாய் என்பது ஒண்ணு தெரிஞ்சுங்க, என்னத்த நீங்க வந்து சாதி ஒரே சாதி நம்ம எல்லாம் ஒற்றுமைன்னு சொன்னாலும் கிளாஸ் கேட்டகரியை நீங்க தவிர்க்க முடியாது. ஒரே சாதி, அந்த சாதியில பொண்ணு கொடுக்க கூடாது, என் ஜாதியில தான் கொடுப்பேன்னு சொல்ற ஒரு சாதி சங்க தலைவரே தன் ஜாதியை சேர்த்தவர் என்பதற்காக ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. வசதியானவருக்கு தான் கொடுப்பாரு, கல்யாண பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டாரு. அரே ஒருவேளை அந்த வேற சாதி பையனா இருந்தா கூட வசதியானவர் தான் வேற சாதிக்காரனு கூட கொடுத்துருவாங்க பேசி முடிச்சு கூட. மாறாக தன் சொந்த சாதியில் வறுமையில் இருக்கிற ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அந்த கல்யாணம் நடக்காது. அதுபோல் வர்க்க இஸ்லாமியர் என்பது ஒரு பொது சொல். மசூதிக்குள்ள போகும்போது பணக்கார ஏழைங்கிறது கிடையாது. நம்ம சமூகத்துல கோயில்ல 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா உள்ள போலாம் வரலாங்கிற மாதிரி இஸ்லாம் சமூகத்தில் மசூதியில கிடையாது. அங்க வந்து ஒரு 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 கறிக்கடை வச்சிருக்கிற பாய் மசூதிக்குள்ளார முன்னால போயிட்டாருன்னு சொன்னா, அவர் தலையை வச்சு தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, அடுத்தது அந்த ஊர்லயே பெரிய செல்வாக்கு பெற்ற நகைக்கடை பாயா இருக்கிறாரு, அரசியல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு எம்பியா இருக்கிறாருன்னா, அவர் பின்னால போனாருன்னா அவர் காலடியில் ஒரு தலையை வச்சுதான் ஆகணுங்கிறது மசூதியில் சமத்துவம் இருக்குது. ஆனா வர்க்க நிலையில் வெளியில் அந்த சமத்துவம் கிடையாது. ஏன்னா ஒரு நகைக்கடை முஸ்லீமா இருக்கிறவரு ஒரு கறிக்கடை பாய்க்கு பொண்ணு கொடுக்க மாட்டாருங்கிறத கல்யாண பத்திரிகையே கொடுக்க மாட்டாரு. இந்த வர்க்க மனோபாவம் பாயின்னு சொல்லக்கூடாதுல இயங்குது. நீங்க பாயின்னு சொல்லக்கூடாதுல கறிக்கடை வச்சிருக்க சொல்றாரு, கறிக்கடையா வச்சிருக்கிறேன்னு சொல்றாருல, ஏன் சொல்றாருன்னா அதோட சேர்த்து சொல்லக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, அவங்க கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கட் பண்றதுக்கு அதுக்கு இல்ல, கட் பண்ணுங்கன்னு சொல்லாம இருந்தாலும் கூட அவர் கறிக்கடைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கட் பண்றதுக்கும் அந்த கறிக்கடைங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது.